கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளை காணிச்ச கர்த்தரை கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் கிளைகளை அழித்து நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். கர்த்தர் ஏன் இந்த வசனத்தை நமக்கு பேசுறாருன்னா, இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய அபிஷேகம் எப்படி இருக்கு? பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோமா? தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம ஆராய்ந்து அறிந்துப்பாங்க. உங்களே நீங்கள் ஆராய்ந்து அறிந்துப்பாங்க. தேவன் நம்ம கூட இருந்தா எப்படியாப்பட்ட காரியம் நடக்கும்? இயேசு கூட தேவன் இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி இருந்தார். அது மட்டும் இல்ல, பிசாசின் கிளைகளை அழிக்கும்படியே தேவன்குமாரன் வந்தார், வெளிப்பட்டார். இந்த மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ தேவ பிள்ளையா மாறுற, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறி நீ எத்தனை காரியங்களை செய்யற? நன்மை செய்கிறா, சுற்றி திரிகிறா, பிசாசின் கிளைகளை அழிக்கிறீங்களா? அல்லேலூயா. இபாத்தர ஷதாரியாங்கர தியாத்தல ஷாதரவ லக்கதுல வேலிங்கர தியாத்தல. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. பிள்ளைகளை நீங்களே உங்களை ஆராய்ந்து அறிந்து பாருங்க. உங்க சகோதர சகோதரிகளை ஆராய்ந்து அறிந்து பாருங்க. உங்க மேல பரிசுத்தாவியானவர் ஆசை வல்லமை ஆளுநருக்கு செய்யறாரா? பரிசுத்தாவியால நீங்க நிரப்பப்பட்டிருக்கீங்களா? வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? உங்களே ஆராய்ந்து அறிந்து பாருங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அதுபடி கேட்காத இருக்கிறீங்களா? ஆவி பெற்றிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஆவி உடையவன் என்னுடையவன். ஆவி இல்லாதவன் தேவனுடைய அறிய முடியாது. அன்பு இருக்காது அவங்ககிட்ட, என்ன காரணம் செய்ய முடியாது. இந்த காலத்துல பெந்தெகோஸ்தே வந்தபோது பரிசுத்தாவியானவர் விழுந்த அக்னி நாவா இறங்கி சடதியாய் அக்னி நாவா அவங்களோட வந்து அமர்ந்து பேதுரு அவங்க எல்லாரும் எழுப்பினார். 120 பேர் மேல நிரப்பினார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சப்பானி தாய் வயிற்றுல பிறந்தது முதல் நடக்கக்கூடாத ஒரு சப்பானி, அவனை எடுத்து வந்து அலங்கார வாசல்ல தேவாலயத்தை முன்னாடி இருப்பாங்க, பிச்சை கேட்டு. எங்கபடி தாய் வயிற்றுல பிறக்கும் போதே அவன் சப்பானி. இப்படியாப்பட்டவனே தூக்கிட்டு வந்து எங்க வைக்குவாங்க? வாலி வயசு ஆகிறப்ப அவனை தூக்கி வந்து வைக்கிறான். எங்க ஆலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்க வைக்கிறாங்க. அப்போது பேதுரு யோவானும் வராங்க. வந்துட்டு அவன் எதுனா கிடைக்குமா, வெள்ளியோ பொண்ணோ இல்லை வேற எதுவும் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவனை நோக்கி பார்த்தான். உடனே பேதுருவோ யோவானும் சொல்றாங்க, எங்களை நோக்கி பாரு. கிறிஸ்துவனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு கிட்ட இருக்கிறத காட்டுனாங்க. அதுதாங்க அவனை நோக்கி பாரு, எனக்குள்ள இயேசு இருந்தாரு பாருன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருக்கிறாரா? யோசித்து பாரு. அந்த அளவு நம்ம பேச விசுவாசத்துல பேச முடியாம, இயேசு நீ இருக்கிறத அறியணும், இயேசு உங்ககிட்ட இருக்கிறத அறிஞ்சாதான் இந்த மாதிரி வல்லமையெல்லாம் வரும். பரிசுத்தாவினால நிரப்பப்படணும், வல்லமையினால நிரப்பப்படணும். அக்னி நாவம் வந்து பிரித்தெடுத்து நாவா மேல வரணும். பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். ஆவியானவர் ஊற்றப்பட அந்த உன்னத பலம் நம்ம மேல வரணும். ஒருத்தனை பலப்படுத்துறதுக்கு நம்ம பலவீனமா இருக்கக்கூடாது, பலவானா இருக்கணும். மேல் அல்லேலூயா. ரிபோதல்ல கதாஷந்தர பலஷ். இந்த கொண்டன சப்பானிய பேதுரு என்ன நோக்கி பாரு, என் இடத்துல வெளிய பொண்ணு இல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உனக்கு வேண்டியது என்ன? பரிபூர்ண அந்த சர்வாக சுகம் உனக்கு வேணும். உடனே என்னை நோக்கி பாருன்னு சொன்ன அந்த பேதுரு யோவானும் சொல்றாங்க, என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. தூக்கி விடுகிற அனுபவம் மக்களுக்கு தான். தொடர சாட்சியின் அனுபவம் இருக்கா? தூக்கி விடுறது கை நீட்டுதல் என்பது சாட்சி. அல்லேலூயா. சாட்சியின் அனுபவம் இருக்கா? யாஷலவர போதித்தா கலாக சந்தரா. இயேசுவின் நாமத்தை அந்த சாட்சி அனுபவம் உங்களுக்குள்ள வேணும். ஒருத்தர் தூக்கி எடுக்கிற அனுபவம் வேணும். அல்லேலூயா. உடனே அவன் கால் கரடுகள் எல்லாம் நேரான எழுந்து குதித்து நடந்தான். ஆலயத்துக்குள்ள ஓடி கர்த்தரை துதித்தான். தேவ பிள்ளைகளை இந்த நாளில எத்தனையோ பேர் அங்கங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்துல வியாதிகளிலோ பலவீனத்திலோ துன்பத்திலோ துயரத்திலோ எந்த ஒரு பிணியில பிசாசின் கிரியில எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கிறாங்க. சூதாட்டம் வர முடியல, எழுந்துக்க முடியல. கேம், மொபைல் கேம்ல சிக்கி தவிக்கிறாங்க. மன வளர்ச்சி இல்லாம அவனெல்லாம் மாற்ற முடியல. எப்படி நீங்க அப்படியே கை காலில் பெண்டா இருக்கும், அப்படியே தான் இருக்கிறான். வியாதி பட்டு அப்படியே தான் இருக்கிறான். பிக்ஸ் அப்படியே தான் இருக்குது, மாறல, குணப்பட முடியல. ஏன்? நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? ஏன் எழுப்ப முடியல? பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படல. கர்த்தரை அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளல, ஆவியானவரை வாஞ்சியா கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியல. இவங்க 120 பேரை கீழ்படிச்சாங்க. நீங்க போய் எருசலேமை காத்து நிறுங்க, எனக்காக ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல கூடி இருந்து ஜபிக்கணும். அந்த அனுபவம் வேணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடிவான், கழுகுகளை போல சேட்டைகள் அடித்து எழுப்பான்னு வேதம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு எழுப்புதலின் நாட்கள் வரணும்.
அந்த மாதிரி எழுப்புதல் நாட்கள் வரும்போதுதான் தேசங்கள் எழுப்புதல் உண்டாகும். சும்மா எழுப்புதல் வரும் எழுப்புதல் வராது. சொல்லிக்கலாம், சென்னையில வரோம், அமெரிக்கால வரோம், ஜப்பான்ல வரோம், வராது. முதல் நீ எழும்பு, அப்புறம் எழுப்புதல் வரும் ஆட்டோமேட்டிக்கா. அல்லேலூயா. நீ பாஷாதார கதைபலாஷ கேட்டு ஜனங்களை உண்மையை அடையுங்க, தேவ பிள்ளைகளை உணர்வு அடையுங்க. இயேசுவின் நாமத்தை பற்றி அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். இந்த எழுப்புதலின் ஆவி உங்களுக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படணும். தேவன் நமக்கு கொடுத்த ஆவி விசேஷத்தை நீ விசுவாசிக்கணும், நீ அதை நம்பணும், அதை வரவேற்று கத்தவிட பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும், தேவன் உங்க கூடவே இருப்பார். நீ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும். ஒருத்தனை குதித்து சபைக்குள்ள கொண்டு வரணும். பார்க்கிற கண்களெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். பார்த்தா சபைகள் நிரம்பும், சபைகள் ஒரு எழுப்புதல் பெருகும். இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இருக்கா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்துல இருக்கிறோம். இல்ல அதே அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கடைசி சேர்லே உட்காந்து அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு போயிடணும். அபிஷேகம் பெற்று எழும்பணும், கர்த்தருக்கு வைராக்கியம் பாட்டி எழும்பணும். ஒருத்தர் தைரியமா விசுவாசத்தோட எழுப்பணும், தொட்டு எழுப்பணும், பிசாசை துரத்தணும், நோய்களை குணப்படுத்தணும். ஆதிசேஷ அப்போஸ்தலர்கள் கரங்களில் பலத்த அடையாளங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் சாட்சியா ஏற்படுத்தினார். அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி, அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றணும். அவர் வரும்போது கரைப்படாத நம்ம வாழ்க்கை அவர் முகமுகமா தரிசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. திஹாஷதர கரபதியா ஷலபோஷி. வாக்குத்தத்தம் படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, உணர்வடைங்க மக்களே. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அந்த உன்னத பலன் ஒவ்வொரு மேலையும் அப்பா இறங்கி வந்து சடுதியாய் அக்னி நாவை பொழிந்தெடுத்து பொழிந்தது போல ஓ சுயாஷனா ரக்கரவ தேப கொர தியா கோ பாதலா பிகே ஓ லேகரவ சந்தர புலத்தலை இயேசுவின் நாமத்தால் நிரப்புங்க சுவாமி. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளவும் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென்.